தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. Happy birthday, Ratna. May God bless you. You are a dedicated doctor. Your hard work definitely will pay you, and God will bless you. From the childhoodலேருந்தே நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்க. நிச்சயமாக யூ வில் அச்சீவ் யுவர் கோல். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ரத்னா செல்லம். எங்களுக்கு உன்ன மாதிரி இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு மிகச்சிறந்த டாக்டராக நீ வந்தது நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒன்று இது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினச்சதை விட பல மடங்கு நீ ரொம்ப ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்த அளவுக்கு நீ இதாக இருக்க. இன்னும் மேலும் நல்லா எல்லா செல்வங்களும் உனக்கு பேர், புகழ், சந்தோஷம் எல்லாம் நல்லா கிடைக்கணும்னு தினம் நான் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இப்படி ஒரு தங்கமான பிள்ளை கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்ப லக்கி. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன்னுடைய பிறந்தநாள் எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஹாப்பி பர்த்டேடா கண்ணா செல்லம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரத்னா மேடம் பர்த்டே. நம்ம விஷ் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே ரத்னா மேம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. எங்கள் சின்ன மேடத்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் சின்ன மேடத்தை பற்றி பெருமையாக பேசுகிறது தான் நிறையா இருக்குது. நான் நிறைய பேஷண்ட் மூலம் நான் வேலைக்கு செய்கிறதுலேருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சாதிச்சிருக்காங்க இந்த சின்ன வயசுலேயும். அவங்கள்ட்ட நல்ல பொறுமையும் இருக்குது, நல்ல சகிப்புத்தன்மையும் இருக்குது. எல்லார்ட்டையும் நல்லா அனுசரிச்சும் போவாங்க. பேஷண்ட்டுகள்கிட்ட, அதே மாதிரி ஸ்டாஃபுகள்கிட்டையும். அதே மாதிரி நிறைய தம்பதிகள் குழந்தை பாக்கியம் வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு நிறைய காசு செலவு பண்ணிவிட்டு கடைசியாக எங்கள் சின்ன மேடத்துக்கிட்ட போய் நல்ல ட்வின்ஸ் இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பிறந்திருக்கு, நிறைய சாதிச்சிருக்காங்க. இன்னமும் அவங்க மீண்டும் மீண்டும் நல்லா வளர்கிறதுக்கு எங்கள் ஸ்டாஃபுகள் மூலம் நாங்கள் எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எங்கள் சின்ன மேடத்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மேம். எங்கள் மேம்னால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. இதை நாங்கள் சொல்கிறத விட பேஷண்ட் சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அழகான, திறமையான, புத்திசாலியான எங்கள் சின்ன மேமுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday, madam. Many more happy returns of this day. And be happy, keep smiling. We all like you smile, and though you have a lot of stress in you, you didn't show anything. You keep smiling and keep the entire team in a happy mood by cracking a lot of jokes and motivating everybody. We want this to be with you always, and we pray God to keep you happy and healthy, and have a smiling face always, and in the coming years, and get all your desires fulfilled in the coming years. Have a wonderful years ahead, madam. Happy birthday, madam. And here is a small dedication for you, madam, especially for you. Thank you, madam. Thank you. Happy birthday, ma'am. Happy birthday, ma'am. தாய்மையை வரமா தரக்கூடிய எங்கள் சின்ன மேனுக்கு இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், என்னோட பேர் சக்திவேலு. பட்டுக்கோட்டை தாலுக்கா பள்ளத்தூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம்.
ஏக்கத்தில் வந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா எங்களுக்கு ஒரு குழந்தை பேரோட எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு இன்றைக்கி பிறந்தநாள் காண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி வாழ்த்தையும் சொல்லி நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அந்த அம்மாவுக்கு இறைவன் கொடுக்கணும்னு என் மனசார வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மேம். இந்த டேங்கிறது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது மேம். இந்த டே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்போதுமே யாரை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இயர் உங்களோட ஃபஸ்ட் விஷங்கிறது நம்ம பேஷண்ட் கிட்டே இருக்கும்போது நாங்களே அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க அதை அவ்வளோ ஞாபகம் வச்சு அங்கேருந்து வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட சக்ஸஸ். எல்லாம் நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கலாம், நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கலாம், கைனகாலஜிஸ்ட் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த ஒரு கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபேமிலியோட ஒரு அங்கமாக மாறினது நாங்கள் பார்த்ததே கிடையாது. இங்கே ஒருத்தவங்க வராங்க, ஒரு டெலிவர் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட வளகாப்புலேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ஃபஸ்ட்டு முதன்மையாக நிறுத்துறது உங்களை தான் மேம். இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கீங்க மேம். நம்ம வந்து ஒரு கன்செப்ஷன் கொடுத்துட்டோம், அவ்வளோதான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது மேம். அந்த பேபி டெலிவர் ஆகி அவங்க அந்த வீட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோடதை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருப்பீங்க மேம். கைனகாலஜிஸ்ட் அப்படின்னாலும் உங்களை மாதிரி கைனகாலஜிஸ்ட் நான் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததே கிடையாது மேம். ஒரு பேஷண்ட் ஒரு பேபின்னா அவங்களுக்குனே ஒரு ஸ்டாஃப், நைட் டியூட்டி ஸ்டாஃப்னா 2 hours ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி அந்த பேபிக்கு அந்த கேர் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் வீட்டிலேருந்து பார்ப்பீங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, இது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு ஸ்டாஃப்ஸ் பார்த்துக்குவாங்க. அப்படி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களா, அந்த பேபி கேராக இருக்காங்கிற வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க மேம். இது எல்லாமே நாங்கள் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உங்ககிட்டேருந்து அட்மையர் பண்ண விஷயம் மேம். நீங்கள் இன்னும் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து நிறைய சாதனைகளை படைத்து நிறையா வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் மனதால் பிரார்த்திக்கிறோம் மேம். மேம் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் டாக்டர், ஒரு அயன் லேடி, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் மேம். இப்போ நம்ம வேர்ல்டு வைடாக பார்க்கணும், இல்லை இந்தியாவில் பார்க்கணும், ஒரு டாக்டர் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டாக்டர் நேமில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. பட் உங்களோட நேம் அப்படிங்கிறது ஒரு ரெகனைஸ்ட் டாக்டர் நாகரத்னம் மேம் அப்படின்னா அதுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை மேம். பட் இங்கே பிறகுற ஒவ்வொரு கிட்டுக்கும் உங்கள் பேர் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 years 20 yearsக்கு அப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் அந்த நேம் கேள்விப்படுறோமோ அது எல்லாமே உங்களோட நேமாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கண்டிப்பாக யோசிப்போம் மேம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் மெனி மோர் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். இந்த டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான டே. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே இந்த டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஏன்னா இந்த தேவதை இந்த பூமியில் பிறந்த நாள். எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மேம். எங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக, எங்களோட வெல்விஷராக எல்லா விதத்துலேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர் வரலாம், எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும். நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எங்கே வேணால் சென்று ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம காரைக்குடியில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம படித்த படிப்பு நம்மளோட மக்களை போய் சேரணும், நம்ம மக்கள் பயனடையணும் அப்படின்னு நினச்சி காரைக்குடியில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இங்கே சுற்றி இருக்க எந்த கிராமங்களையும் குழந்தை இல்லை அப்படின்ற விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. ஏன்னா உள்ளே வரும்போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது வித்தவுட் நாலேஜில் தான் வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஊராக போயிட்டு கேம்ப் போட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டும் அதில் பயனடையணும். ஃப்ரீ கேம்ப்பு, ஃப்ரீ டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து எல்லாருனாலையும் பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டேயும் ஒரு டாக்டர் அவங்க பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. டாக்டர் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட பழகுவீங்க. இது எல்லாமே உங்ககிட்ட வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் மேம். இன்னும் நீங்கள் மேன்மேலும் வளர, இன்னும் நீங்கள் பல வெற்றிகளை பார்க்க எங்களோட வாழ்த்துக்கள் மேம். எப்போவும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்போம். ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களா இருந்தாலும் ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஆஃப்டர் ரத்னா ஹாஸ்பிட்டலில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களை தான் நான் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நீங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற கேர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். மித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் பேஷண்ட் வருவாங்க. பட் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. பேஷண்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஒரு ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து வந்து நீங்கள் ஒரு 20 minutes எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அது போக சிஸ்டர்ஸ் ஒரு 20 minutes எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது போக நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு கேட்குறீங்க.
அந்த கேர் வந்து வேறு எந்த பேஷண்ட்ஸ்க்குமே கிடைக்காது. ஒரு ட்ரக்னா அது அந்த டார்கெட் சைட்டில் போய் ஆக்ட் பண்ணாதான் அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையோட அந்த டார்கெட் சைட்டில் போய் நீங்கள் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறதாம உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து நாங்களும் இந்த நிறுவனத்தோட இன்னும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் எப்பொழுதுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், ஸ்மைலிங் ஃபேஸோட எப்பொழுதுமே இருக்கணும் மேம். அதுதான் எங்களோட ஆசை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு அயன் லேடி தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் மேம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு வேணும், ஹெச்ஆர் வேணும், ஹவுஸ் கீப்பிங் மேனேஜ்மெண்ட், நர்சிங் சூப்பர்வைசர் எல்லாமே வேணும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும் அப்படின்னா. ஆனால் எங்கள் ஆர்எஃப்சியில் மட்டும்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே அயன் லேடி நீங்கள் மட்டும்தான். எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கணும். கீப் ஸ்மைல் ஆல்வேஸ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் மேம். நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க மேம். பர்சனலையும் சரி ப்ரொஃபஷனலையும் சரி எப்போவுமே நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே எங்கள் எல்லாத்துக்குமே பேக் போன் மேம். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். பெண்களுக்கு கிடைச்ச வரமே தாய்மை தான். அந்த தாய்மை ஸ்தானத்தை அடைய முடியாமல் வர பெண்களுக்கு ஒரு தாயாக இருந்து தாய்மை ஸ்தானத்தை கொடுக்கும் நீங்கள் கடவுளுக்கு நீங்களே. விஷ் யூ இன்னொரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்டாஃபை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல மேம். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபை வந்து நல்லாவே மோட்டிவேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா நல்லா அட்வைஸ் பண்ணி நிறையா மோட்டிவேட் பண்ணுறீங்க மேம். இதான் உங்கள் கூட கொண்டாடுற ஃபஸ்ட்டு பர்த்டே மேம். இந்த பர்த்டே மாதிரியே எல்லா பர்த்டே வந்து உங்கள் கூட நான் இருக்கணும். இந்த ட்ராவல் வந்து லைஃப் லாங் வரை இருக்கணும்னு என்னோட ஆசை மேம். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Hi doctor, hope you are doing good. On your birthday, we wish you a lot of happiness, health, peace and success. Thank you for providing excellent service to the people. We wish you a wonderful birthday. Thank you. Hi Ratnaka, wish you many more happy returns of the day. என்னோட லைஃப்பில் வந்து என்னோட வெல்விஷர், அப்புறம் நான் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். வருஷம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாச்சும் செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எனக்கு மறக்காமல் புடவை எடுத்து அனுப்புகிறீங்க. தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. Happy birthday, doctor. Thank you so much for your guidance and support. You're the main reason why we chose Karikudi for our delivery. Thank you so much, doctor. Happy birthday once again from Dr. Subramania Gandhi, Adilan Kannappan and myself Umayal. Wish you many more happy returns of the day ma'am. Wish you happy birthday ma'am. எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டி தான் எங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. அதான் உங்களுக்கு எப்போதுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பவும் போல மகிழ்ச்சியோடு இருக்கணும் நீங்கள். விஷ் யூ ஹாப்பி ஹெல்தி அண்ட். ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா? என் இதயக்கணிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாளில் நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் பல பேர் வீட்டில் மல்லை செல்வங்கள் சத்தம் கேட்குதுன்னா அதுக்கு உங்களோட மருத்துவ சேவை தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு கைராசியான மருத்துவர் எனக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேருக்கும் மருத்துவம் செஞ்சு இன்னும் பல பேர் வீட்லேயும் மல்லை செல்வம் சத்தம் கேட்கறதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல கைகாசுவத்தையும் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களோட இந்த மருத்துவ பணி மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேடம். ஹாப்பி பர்த்டே. ஐ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மோர் லாங் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். மே காட் பிளஸ் யூ வித் ஹெல்த், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் லாங்கிவிட்டி. மேம், குட் ஆஃப்டர்நூன். மிஸ்டே ஹாப்பி ரிட்டர்ன் பர்த்டே. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அம்மா வணக்கம் மேடம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் மேடம், ஹாப்பி பர்த்டே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்குறேன். என் ஆர்எஃப்ஸ்க்கு நீங்கள் தான் வந்து ஸ்டார்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும், உங்களே ரொம்ப பிடிக்கும் மேம். ஹாப்பி பர்த்டே ரத்னா மேம். தேங்க்யூ. டாக்டர் ரத்னா மேம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக போகணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஜாலியாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் உங்களை நேரில் வந்து விஷ் பண்ண முடியலனாலும் வீடியோ மூலமாக என்னுடைய இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்களால் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே.